ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா தங்கி பார்த்தீங்கன்னா இப்போது 9 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நாங்கள் பேபி ஷோயர் மண்டபத்தில் பண்ணலான்னு சொல்லி கிராண்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பட் கொரோனாவால் எங்களால் அது பண்ண முடியல. லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா யாருமே வர முடியல. ஸோ அந்த டைம் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வீட்டிலே தான் செஞ்சோம். ரெண்டாவது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு ஆசைப்பட்டோம். பட் எங்கள் மாமியார் சைடு என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டாவது பாப்பாக்கெலாம் சீமந்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி நம்ம பண்ணணும். ஸோ நம்ம பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயல் சவுண்டெலாம் கேட்கணும். ஸோ இது மாதிரி வயிற்று வச்சு ரெடி பண்ணால் பாப்பா கேட்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைலாம் எனக்கு இருக்கும். சரி அதனால் 7th மந்த் பண்ணலான்னு நினச்சேன். பட் வீட்லேயே அம்மா அப்பா மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்து லைட்டாக சந்தனம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பூ மாதிரி பண்ணி விட்டாங்க. 9th மந்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாரீ கட்டி கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் எல்லோரும் எனக்கு வளையல் போட்டு பூலாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஜடலாம் வைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜடலாம் வைக்கல, பூ மட்டும் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணாங்க. ஸோ பூ மட்டும் அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு இந்த டிசைன் கூட நல்லா தான் இருந்துச்சு. கனகாம்பரமும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முன்னா நாளே பார்த்திங்கன்னா அம்மா நான் எல்லாருமே போயிட்டு பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு, பூ பழம் ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். சரி இன்றைக்கி பண்ண போகிறேன்றது எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா ப்ரெக்னன்சியாக இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணாலும் இந்த விஷயம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதுக்கு 9ஆம் மாதம் இவ்வளோ வளையல் போடுறாங்கன்னா, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, 5ஆம் மாதம் போடும்போது கூட வளையல் நம்ம ஆட்டினோன்னா குழந்தைக்கு அந்த சவுண்டு கேட்கும். குழந்தை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் அப்போல்லாம் ஜாபுக்கு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப வளையல் போட முடியல. ஸோ இவ்வளோ தான் என்னால் போட முடிஞ்சுது. இப்போது 7th மந்தில் கொஞ்சம் வளையல் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்பவும் ஜாப் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ 9th மந்த்துன்னும் போது 4 வாரம் இருக்குது. ஸோ வளையல் கை ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். 9ஆம் மாதம் நான் வீட்டில் இருக்கேன்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 8th மந்த்தே ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டேன். 9th மந்த் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம நிறைய வளையல் போட்டுக்கிட்டு போகலாம் வெளியே. அப்பவும் பார்த்தீங்கன்னா வளையல் போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப வளையல் போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக வளையல் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம அசைகிறது கூட குழந்தைக்கு நல்லா கேட்கணுவாங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இப்படி ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஜஸ்ட்டு கிக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது எவ்வளோ கோடி கொடுத்தாலுமே அது கிடைக்கவே கிடைக்காது. அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 9th மந்த்து பூ முடிச்சிருக்காங்க. ஜடலாம் வைக்கலைங்க, பூ மட்டும் முடிச்சிருக்காங்க. ஒரு 3 வகையான சாப்பாடு ரெடி பண்ணி, சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா 9th மந்த்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம குழந்தை பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு 3 வீக்ஸில் வரப்போகிறாங்க. ஸோ அவங்க வர்றதுக்காக முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணக்கூடியது தான் இந்த சீமந்தம்னு சொல்லுவாங்க. பட் இதை நம்ம கிராண்டாக பண்ணலனாலுமே பட் வீட்டில் பண்ணும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து வளையல் போட்டு நலங்கு வச்சு பொட்டு வைக்கும்போது அது ஒரு தனி ஃபீலாகவே எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் சீமந்தம் பண்ணும்போது அதோட ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.